ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷனல் நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் பற்றி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தியாவோட ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இதோட பர்த்டே ஒன் ஷாட். ஸோ பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே சுகன்யா. ஸோ ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு, உன்னோட இதுவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணு. என்ன நெகட்டிவாக நடந்தாலும் அதெல்லாம் யோசிக்காத, பாசிட்டிவாக இரு, ஃப்ரீயாக இரு, ஜாலியாக இரு. ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஈவினிங் டைம் போல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கேப் புக் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு சரி ஒன்றும் இல்லை, போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காம் டவுன் பண்ணிகிட்ருக்கா. எரிச்சலாக வருது. இப்போ போயே ஆகணும், என்ன இருக்குது? அவனுக்கு பர்த்டேனா அவனே கொண்டாட வேண்டியதானே. ஆஃபீஸில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி ஒரு நாளாவது நிம்மதியாக வீட்டில் தூங்கலான்னு நினச்சேன். இப்படி படுத்திட்டு இருக்கான். இப்போ யார் கேட்டால் இவனுக்கிட்ட பர்த்டே பார்ட்டி எல்லாம் அப்படின்னு நீங்கள் போய் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட சிஇஓக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவர் ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால ஆஃபீஸில் இருக்கிற எல்லோரையும் வர சொல்லியிருப்பார். நீங்கள் திட்டிக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட் கூட போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் கம்பல்சரி எல்லோரும் வரணும்னு உங்கள் ஆஃபீஸ் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது, உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ போகிறீங்க. அங்கே போனால் அவங்க கொடுத்த அட்ரஸில் ஒரு பெரிய ஹியூஜான ஏரியாவாக இருக்குது. ஸோ அங்கே நிறைய டெக்கரேஷன் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, அது இதுன்னு நிறைய பயங்கரமாக இருக்குது. சிஇஓட பர்த்டே பார்ட்டினா சும்மாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் பஃபே சிஸ்டம்ஸ், ஒரு பக்கம் ஹாட் ட்ரிங்கு, கூல் ட்ரிங்க் அந்த மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்திருக்காங்க. தென் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் தாண்டி ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே நின்று ஒவ்வொரு பிளேஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே உள்ளே என்டர் ஆகுறீங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாய் ஹலோ போட்டுட்டு அவங்க கூட நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே மிங்கிள் ஆகி அப்படியே கொஞ்சம் டைம் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது, கேக் கட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு எல்லோரும் போகிறீங்க. உங்களோட சிஇஓ அங்கே வராரு. ஸோ பெரிய கேக் வச்சுருக்காங்க, கேக் கட்டிங்லாம் நடக்குது. பயங்கரமாக எல்லோரும் கிளாப் பண்ணி ஒரு மாதிரி செம்மையாக போயிட்டு இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் லக்ஸரியான பர்சன் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி பாட்டு, டான்ஸ் அது இதுன்னு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சரி ஓகே சார்கிட்ட போய்ட்டு ஒரு விஷயம் போட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட போகிறீங்க. ஸோ விஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் பேசிவிட்டு ஓகே சார் நாங்கள் அங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இறங்கி கீழே வந்துடுறீங்க ஸ்டேஜில் இருந்து. ஸோ அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டே சரி ஓகேடி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எடுத்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நிறைய பேர் கிசு கிசுன்னு பேசிகிட்டு இருக்கிற சவுண்டு கேட்குது. அப்படி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுறீங்க. என்னன்னு கேட்டால் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தியாங் வராராம், தியாங் வராராம், தியாங் வராராம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தியாங் ஆஸ் யூஷுவல் ஐடால் தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தியாங்னா ரொம்ப பிடிக்குன்றதை தாண்டி நான் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ஸோ ஹீ இஸ் த மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் யோர் லைஃப். அந்த மாதிரி நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுற டைம் எல்லாமே தயாங்கோட சாங்ஸு, ஸ்பீச்சு, லைவு, தென் அட்வைசஸ், க்யூட் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் உங்களை ரெக்கவர் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லோரும் சொல்கிறத கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுது. உண்மையிலே வரானா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி பக்கத்தில் பேசுகிறவங்ககிட்டலாம் கேட்குறீங்க, நிஜமா தேவங்க வராரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக வர மாதிரி தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு ஏய் தேவங்க வரானாண்டி, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாமா? கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் எல்லோரும் பேசிக்கிறாங்கடி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஆமாம் அவருக்கு வேறு வேலை இல்லை இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு, ஏண்டி எவ்வளவு ஏதாவது கிளப்பி விட்டானா உடனே நம்பிடுவியா? அப்போல்லாம் எதுவும் இருக்காது, ஒழுங்காக கிளம்பி வா. அப்புறம் அந்த மாதிரி எதுவும் ஆகலைன்னா நீ தான் அப்செட்டாகி உட்காந்துட்டு இருப்ப, ஏன் உயிரையும் வாங்கிட்டு இருப்ப. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வா போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்க கைய பிடிச்சு கூப்பிட்டு போறா. ஆனா உங்களுக்கு ஒரு வேளை வந்துருவானோ, நம்ம போனதுக்கப்புறம் வந்துருவானோ, நம்மளால பார்க்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துலேருந்து அப்படியே வெளிய கேட் கிட்ட வந்து உங்க ஃப்ரெண்டு கைய பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. நீங்க அவ பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கேட்டு கிட்ட போகும்போது ஒரு கார் உள்ள என்டர் ஆகுது. ஸோ அந்த கார் வந்து உங்க கிட்ட வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாகி தான் வந்து கிராஸ் ஆகுது. அந்த கார் கிட்ட வரும்போது உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் பட பட படன்னு ரெய்ஸ் ஆகுது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு அந்த கார வந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த விண்டோ வந்து உங்க பக்கத்து வழியா தான் கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. ஸோ விண்டோவ பார்க்குறீங்க. ஒரு செகண்ட் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் வந்து நீங்க நல்லாவே பார்த்துட்டீங்க. அதில வந்து தியோங் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு அப்படியே அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நின்னுடுறீங்க. உங்கள தாண்டி கார் போயிடுது. பட் உங்க ஹார்ட் பீட் படபட படபடன்னு ரொம்ப ரெய்ஸ் ஆகுது. உங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஃபைனலி அவன நான் அவ்ளோ பக்கத்துல பார்த்துட்டேனா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நின்னுடுறீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்க கைய பிடிச்சு வாடி போலாம் அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. நீங்க அப்படியே நின்னுட்டு, "ஹே தேயோங்டி" அப்படின்றீங்க. "என்னது? தேயோங்கா? என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? எவளோ ஏதோ உளறிட்டான்றதுக்காக நீ அதையே நினச்சிட்டு வராத. அதெல்லாம் இருக்காது. வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. "இல்ல, நான் பார்த்துட்டேன். அது தேயோங் தான். எனக்கு கன்ஃபார்மா தெரியும். தேயோங் தான். நீ வா நம்ம உள்ள போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சிட்டு நீங்க மறுபடியும் உள்ள போறீங்க. அவ உங்ககிட்ட கத்திக்கிட்டே வரா. "அப்பல்லாம் இருக்காதுடி. அவர்லாம் எவ்வளோ பெரிய ஆளு. அவர போய் இங்க வருவாரா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவளும் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கா. இப்போ நீங்க வேக வேகமா அவ கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கார் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கீங்க. அது எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியவே இல்ல. உள்ள நெறைய கார்ஸ் வந்து நின்னுட்டுருக்கு பார்க்கிங்ல. ஸோ நீங்க ஒரு மாதிரி தேடுறீங்க ஃபுல்லா சுத்தி சுத்தி அந்த கார காணோம் காணோம் காணோம்னு சொல்லிட்டு. இப்போ அங்க உள்ள வந்து பயங்கரம் வந்து ஒரு மாரி கத்துற சத்தம் கேட்குது. நீங்க அப்படியே உள்ள திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஸ்டேஜ்ல வந்து யாரோ ஏறுறாங்க. நீங்க அப்படியே கூர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது, தேயோங் தான் ஏறிட்டுருக்கான். ஸோ உங்க ஃப்ரெண்டு அப்படியே வாய பொளந்து பார்த்துட்ருக்கா. இப்போ நீங்க அப்படியே அவள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, "நான் சொன்னேன்ல தேயோங் தான்னு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ கைய பிடிச்சு இழுத்துட்டு அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்க ஸ்டேஜ் கிட்ட நெருங்க நெருங்க பயங்கர சத்தம். ஒரு மாதிரி கேர்ள்ஸு, பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து நின்னுட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. "ஓ! தேவோங் வந்திருக்காரு, தேவோங் வந்திருக்காரு. உண்மையிலேயே அவரு நேர்ல எவ்வளோ அழகா இருக்காரு. எவ்வளோ கிளியர் ஸ்கின்னா இருக்காரு. க்யூட்டா இருக்காரு. ஸ்மைல் பண்ணா எவ்வளோ அழகா இருக்காரு." ஓன்னு ஆச்சா போச்சான்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காளுக. ஸோ இந்த சத்தங்கள்லாம் கேட்க கேட்க அவர பத்தி தெரியாதவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் கேட்குறாங்க பக்கத்துல, "யார் இவரு? என்ன பண்றாரு? ஏன் வந்து இவ்ளோ கத்துறீங்க? ரொம்ப ஃபேமஸான பர்சனா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டா சொல்லவா வேணும்? அப்படின்ற மாதிரி பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கலாம், "ஓ! அப்படியா?" அப்படியான்னு கேட்டுட்டு அவரையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த பக்கம் மேல தியோங் பயங்கரமா ஒரு மாரி சிரிச்சுட்டு, ஹாய் ஹலோன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஹாய் காமிச்சுட்டு, அங்க மேல சிஇஓக்கு வந்து ஹக் பண்ணி, விஷ் பண்ணி, கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு, தென் கேக்கெல்லாம் கட் பண்ணி ஊட்டி விட்டுட்டு, அவரும் ஒரு மாரி ஜாலியா நார்மலா இருக்காரு. ஸோ கீழ பயங்கரமான சவுண்ட்ஸ் எல்லாம் பயங்கர நாய்ஸியா இருக்கு. எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க, "தியோங், தியோங், தியோங்ன்னு" சொல்லிட்டு. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் வந்து சிஇஓ கூட அவரு பேசிட்டு, அதுக்கப்புறமா இந்த பக்கமா அங்க வராரு. நீங்க அப்படியே சிலை மாதிரி நின்னு அவர அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப பெரிய கனவு உங்களுக்கு அவர வந்து பார்க்கணும், அவர கூட பேசணும் அப்படின்றதெல்லாம். பிகாஸ் உங்களுக்கு அவ்ளோ பிடிக்கும் அவர. அவர பார்த்துற மாட்டோமா, பேசிற மாட்டோமா, ஒரு தடவ வந்து மீட் பண்ணிட மாட்டோமா, அப்படியெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இது உண்மையில அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, "தியோங் எங்க வருவாரு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த மனுஷன் கண்ணு முன்னாடி நின்னதும் உங்க உலகமே நின்னு போன மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே நின்னு அவர பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சுத்தி எந்த சத்தங்களும் கேட்கல. அவருடைய மூமெண்ட்ஸ் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. நீங்க அப்படியே நின்னுட்ருக்கீங்க அவர பார்த்துக்கிட்டு. அவர் முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டு, தலையாட்டிட்டு, ஓகே, ஓகே, ஹாய், ஹலோ" அப்படின்ற மாரி அவர் பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. ஸோ நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த க்ரவுடுக்குள்ள நடந்து போறீங்க. உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா தியோங் தான். உங்களுக்கு வந்து சுத்தி என்ன நடக்குது?
எதையுமே கவனிக்க தோணல. லைக் உங்க மேல இடிக்கிறாங்க, உங்கள தள்ளுறாங்க. ஆனா அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படல. அப்படியே ரோபோட் மாதிரி அப்படியே தேவங்க பார்த்துக்கிட்டே அந்த க்ரவுடுக்குள்ள நடந்து ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறீங்க. ஸோ அந்த க்ரவுடெல்லாம் தாண்டி ஃப்ரண்ட் லைன்ல நின்னுட்ருக்கீங்க. அங்க எல்லாரையும் பார்த்து தேவங்க வந்து ஹாய், ஹலோ அப்படின்னு சிரிச்சுட்டு நிக்கிற மாதிரி உங்களையும் பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி கைய காமிக்கிறான். ஸோ அவன் உங்கள பார்த்து ஹாய் சொல்றான் அப்படின்ட்டு நீங்க ஒரு மாரி ரொம்ப சர்ப்ரைஸ்டா சிரிச்சுட்டு அவன பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறீங்க. ஸோ அவனுமே சிரிச்சுட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்து ஒரு மாரி ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ரொம்ப க்ரவுட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கம்பெனியோட சிஇஓ என்ன பண்றாருன்னா, தேவங்க வந்து உள்ள ரூம் இருக்கு. அங்க நீ வெயிட் பண்ணு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வைக்கிறாரு. இப்போ தேவங்க வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உள்ள போறாரு. இப்போ நீங்க போற தேவங்கயே பார்த்து நிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு அந்த கூட்ட நெரிசல்ல நஞ்சு, பிஞ்சு எப்படியோ வெளிய வந்துட்டு உங்க கைய பிடிச்சு டபக்குன்னு இழுக்குறா. நீங்க அப்படியே எக்கி எக்கி பார்த்துட்ருக்கீங்க தேவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க அவ இழுத்ததும் ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு, "ஏய் என்னடி?" அப்படிங்கிறீங்க. ஐயோ! அம்மா! ஏன்டி உனக்கு காது இருக்குதா இல்லையா? கத்திக்கிட்டே இருக்கேன் வயன் வயன்னு. திரும்பி கூட பார்க்க மாட்ற. ஐயோ! உன்ன வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு, சரி அவன் தான் போயிட்டான்ல, எப்படியாச்சும் கிளம்பலாம் வரியா? அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அவள் கையை மறுபடியும் பிடிச்சிட்டு, ஏய் அவன் உள்ளே தானே போயிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வருவான்ல, அவன் போகிற வரைக்கும் இங்கே இருக்கலாமே அப்படிங்கிறீங்க. ஐயோ! ஏண்டி நீ தான் ரெஸ்ட் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்ன உனக்கு இப்போ டயர்டா இல்லையா? ஏய் தேவன் வந்திருக்காண்டி எப்பிட்ரி அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அவளை பாவமாக கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் தலையில் அடிச்சுட்டு, சரி ஓகே வந்து தொலை அங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போய் உங்கள் சேர், அதாவது அங்கே நிறையா சேர்ஸ்லாம் இருக்குது, அதில் 2 சேர் எடுத்து போட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே தேவங்க எப்போ வெளியே வருவான், தேவங்க எப்போ வெளியே வருவான் அப்படின்னே இருக்குது. ஸோ எப்படி டைம் ஓடிட்டே இருக்குது. நீங்கள் நார்மலாகவே ஒரு 6:30 போல் தான் வந்திருப்பீங்க ஈவினிங். ஸோ இப்போ ஒரு 10 கிட்ட ஆகிட்ருக்கோம். ஆனால் தேவங்க வெளியே வர மாதிரி தெரியல. நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அவனுக்காக, அவன் வெளியே வரவே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற க்ரௌட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தூக்கம் வருதுடி, பசிக்குதுடி, வாடி போகலாம் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிகிட்ருக்கா. ஆனால் உங்களுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போங்க மனசே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் அங்கே இருக்கிற அந்த சேர்லேயே சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறா. ஸோ உங்களுக்கும் ஒரு பக்கம் அவளை பார்க்க பாவமாக தான் இருக்குது. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அங்கே போகிற 2-3 கேர்ள்ஸ் வந்து பேசிட்டு போகிறாங்க. இந்த வழியாக வந்தால் க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேக் சைடு வழியாக போயிட்டாராண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுங்கெல்லாம் ஒரு மாதிரி சோகமாக அப்படி பேசிட்டு போகிறதுக்கு நீங்களும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிடுறீங்க. ச்சே அப்போ அவ போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இப்போ டக்குனு உங்கள் ஃப்ரெண்டை எழுப்புறீங்க. அவள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, என்னடி வந்துட்டானா பார்த்துட்டியா போகலாமா அப்படிங்கிறா. இல்லடி அவன் போயிட்டானா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி தயங்கி சொல்கிறீங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறா. அப் சரி சரி கோவப்படாத, எனக்கு என்ன தெரியும் அவன் போவான்னு. சரி ஒரு 5 மினிட்ஸ் இரு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், அப்புறமா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவளும் சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ரிட்டர்ன் வரீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. ஆக்சுவலாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் லாங்கில் வந்து ஒர்க்குக்காக வேறு ஒரு வீடு வந்து ரெண்டல் எடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவனை பார்த்துட்டோம் ஆனாலும் பேச முடியல, ஒரு வார்த்தை கூட நம்ம பேசலை, அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக்காவது பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம், நம்மளால் பேச முடியாமல் போயிடுச்சு, இவ்வளோ தூரம் வந்து கண்ணெதிர்க்க நின்று பேச முடியாமல் போயிடுச்சேன்னு ரொம்ப மனசு கடந்து அடிக்குது. ஏன் இப்படி ஆச்சு, நம்ம பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி புரண்டுக்கிட்டே இருக்கீங்க. மனசை போட்டு ஒரு மாதிரி உங்களை ஏதோ பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இப்படியே அந்த நைட் உங்களுக்கு ஓடுது, உங்கள் மனசெல்லாம் கவலையாக இருக்குது. ஸோ அப்படியே மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி உங்கள் ஃப்ரெண்டோட போகிறீங்க. 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அவங்கவுங்க கேபின் போயிட்டு உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2 டேஸ் இப்படியே ஓடுது. ஸோ
உங்களுக்கு ரொம்ப மனசில் வந்து அது குத்திக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து இவ்வளோ தூரம் மீட் பண்ணவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன், அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்தாரு. ஆனாலும் அவர வந்து பார்த்து ஒரு வார்த்தை பேச முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க உங்க ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கால் வருது உங்க மேனேஜர் கிட்ட இருந்து. நீங்களும் கால் அட்டெண்ட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு 2 ஃபைல் வந்து இவங்க கிட்ட இருக்கு. அத வாங்கிட்டு என் கேபின் கொண்டு வந்து தந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்களும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே போறீங்க அந்த ஃபைல வாங்குறதுக்கு. ஸோ அவங்க சொன்ன 2 மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த ஃபைலையும் வாங்கிட்டு அப்படியே லிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி நீங்க உள்ள போறீங்க. ஸோ லிஃப்ட்ட க்ளோஸ் பண்ற நேரத்துக்கு யாரோ உள்ள அவசரமா வர மாதிரி இருக்கு. ஸோ டக்குனு நீங்க மறுபடியும் ஓப்பன் பண்றீங்க. உள்ள ஒரு பையன் வந்துட்டு லிஃப்ட் டோர வந்து க்ளோஸ் பண்றான். ஸோ நீங்க நார்மலா அப்படியே தலைய குனிஞ்சுட்டு உங்க பாட்டுக்கு நின்னுட்ருக்கீங்க. கொஞ்சம் உங்க ஃப்ரண்ட்ல வந்து அந்த பையன் நின்னுட்ருக்கான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. கேஷுவலா தலைய நிமிர்ந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்துட்ருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது அவன் உங்கள விட ஹைட்டா இருக்கான். ஸோ யார்ரா இது? நம்ம ஆஃபீஸ்ல பார்த்த மாதிரியே இல்ல. அப்படின்ற மாதிரி புதுசா நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஆஃபீஸ்ல புதுசா ஒருத்தவங்க நின்னா யாரா இருக்கும் அப்படின்ற மாரி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்குறீங்க. சைட் போஸ் பார்க்கும்போது லைக் உங்களுக்கு பரிச்சயமான ஆள் மாதிரி இருக்கு. உங்க ஹார்ட் பீட் அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ரெய்ஸ் ஆகுது. லைக் அந்த கார் உங்கள கிராஸ் பண்ணும்போது எப்படி ரெய்ஸ் ஆச்சோ அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுறீங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் முன்னாடி எம்பி அப்படியே ஃபேஸ் பார்க்கலான்னு எட்டி பார்க்குறீங்க. மாஸ்க் வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்க் போட்டிருக்காங்க. தென் புதுசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்க மனசுக்கு அது தியோங் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கு. அந்த சைட் போஸ் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அது தியோங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே உறைஞ்சு போயிடுறீங்க. உங்களால் பேசக்கூட முடியல. அந்த பர்சன் லைட்டாக சைடில் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி லைட்டாக திரும்பிட்டு லைட்டாக போ பண்ணிவிட்டு அப்படியே வந்து லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. வெளியே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்னமோ மாதிரி ஆகிட்டு டக்குன்னு வெளியே வரீங்க. இப்போ வேகமாக அந்த ஃபைலை கொண்டு போய் மேனேஜர் ரூமில் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை தான் தேடுறீங்க. உட்காந்து முக்கியமாக ஏதோ வேலை பார்த்துட்ருக்கா. டக்குன்னு அவகிட்ட போய் உட்காந்துட்டு, ஏய் ஆஃபீஸ்க்கு தேவன் வந்திருக்காண்டி அப்படின்றீங்க. அவள் அப்படியே உங்களை மேலேயும் கீழேயும் முறைச்சி பார்த்துட்டு, உனக்கு இன்னும் இந்த பைத்தியம் தெரியவே இல்லையா அப்படிங்கிறா. ஏய் சத்தியமாடி அவன் வந்திருக்கான் அப்படின்றா. இப்போ நீங்கள் சரி எனக்கு வேலை இருக்குது நான் பார்க்கணும், நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிறா. ஏய் நம்புடி அவன் வந்திருக்கான், நான் பார்த்தேன், என் கூட தான் லெஃப்டில் நின்றுட்டு இருந்தான். ஒன்றும் இல்லை, உனக்கு அவனை நினப்பாவே இருந்து முத்தி போச்சு, அதான் எங்கே பார்த்தாலும் அவனாவே தெரிகிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் இல்லவே இல்லை, நம்பு அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவள் கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டு, இப்போ போய் வேலையை பார்க்குறியா இல்லையா அப்படின்னு கத்துறா. இப்போ நீங்கள் ஒளிஞ்சப்போ நான் சொன்னால் நீ நம்பவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு உங்கள் கேபினில் போய் உட்காருறீங்க. உங்களுக்கு அது தேவங்க தான் அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் எதுக்காக அவன் இந்த ஆஃபீஸ்க்கு வரணும்? ஒரு வேளை நம்ம சிஇஓட பர்த்டே பார்ட்டிக்கெலாம் வந்தானே, ஸோ அதனால் சிஇஓவை பார்க்க வந்திருக்கானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் தேவங்க தான்னு உங்களுக்கு மனசு கடந்து அடிக்குது. இப்போ யார்கிட்ட போய் சொல்லுவேன் தேவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதில் இருக்கீங்க. இப்படியே டைம் போகுது. உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய ஓடலை. அது தேவங்க தான் நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க. எப்படியாவது இப்போவாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் இப்படியே போக லஞ்ச் பிரேக் ஆகிடுது. சரி வா ஒன்றா சாப்பிட போகலாம், கேஃபிடேரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை கூப்பிடுறா. நீங்களும் அவள் கூட இறங்கி போயிட்டுருக்கீங்க. இதுக்கு மேலே நம்ம சொன்னால் அவன் நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தேவங்க தான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, வாஷ்ரூம் போயிட்டு வரேன்டி நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறா. லைக் அந்த வாஷ்ரூம்ஸ்க்குலாம் வெளியே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும்ல. ஸோ அங்கே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போது சரி ஓகே ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃபேஸில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நம்ம கை வச்சே துடைப்போம்ல, தண்ணியெல்லாம் வந்து லைட்டாக அப்படி வலிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறீங்க. அந்த மிரரில் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சுது. உங்கள் பின்னாடி வந்து தியாங் நின்றுட்டுருக்கான். அவ்வளோதான், நீங்கள் செம்ம ஷாக்கு. அப்படி ஒரு மாதிரி அந்த மிரரில் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி பட்டு லைட்டாக அங்கங்கே வந்து தண்ணி சொட்டிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போது டக்குன்னு பின்னாடி வந்து தியாங் நிற்கிறத பார்க்கும்போது
ஒரு வேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ரத்தமும் சதையுமா அந்த மனுஷன் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே அவன் நெருங்கி வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. டக்குன்னு உங்களை ஹைப்பை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவனோட ஃபோர்ஹெட் வச்சு எடுக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைசிங் மூமெண்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. என்னடா இது கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒன்றுமே ஓடலை. அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் அவுட்டு. நீங்கள் இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கண்ணை மூடி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ கண்ணை திறந்தா அங்கே உங்கள் ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்கா. ஏய் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ நடந்தது நிஜமாவே உண்மையா இல்லைன்னா கனவா அப்படின்ற மாதிரி யோசிச்ச மணிக்கு நின்றுட்டுருக்கீங்க. இல்லை இல்லை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அவன் என்னை கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. அவள் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஏய் என்னாச்சு வா போகலாம் அப்படின்னு கையை பிடிக்கிறா. நீங்கள் உங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டோட ஷாக்கில் அப்படியே பொம்மை மாதிரி அவள் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. என்னடா நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு என்னென்னமோ யோசிக்குது. கனவா நிஜமா ஒருவேளை நம்ம தான் இமேஜின் பண்ணுறோமா, ஆனால் நான் ஃபீல் பண்ணனே அவன் கிஸ் பண்ணதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ அவள் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. நீங்கள் அந்த ஷாக்லேயே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை நோட் பண்ணிட்டு என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னுட்டு இருக்கா. இப்போ சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆகிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இது கண்டிப்பாக கனவும் இல்லை. ஆனால் எப்படி அவன் என் கண்ணு முன்னாடி வந்தானே, நான் கண்ணை திறக்கும்போது இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் மைண்ட் உங்களை கண்ணா பின்னான்னு யோசிக்க வச்சுட்டே இருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் கேபின் போய் உட்காந்துட்டு உங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் பார்க்கவே முடியல. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி சம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வரீங்க. இப்படியே டைம் ஓடிட்டு இருக்குது. உங்கள் மைண்டில் அதெல்லாம் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாலும் எப்படியும் வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஈவினிங் ஒர்க்கு முடிகிற டைமில் உங்களுக்கு ஒரு வேலை தராங்க. ஐ மீன் ஒரு 1/2 hour ஒர்க்கு தான், நீங்கள் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கிளம்ப சொல்லிடுறீங்க. நான் அதுக்கப்புறம் வரேன்டி நீ போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவளும் போயிடுறா. இப்போ ஆஃபீஸில் எல்லாருமே கிளம்பியாச்சு. நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அப்படியே அந்த காலை ஒரு ஹேண்டில் பிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டில் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பக்கத்துலேருந்து இந்த மாதிரி இந்த கேபினில் இந்த ஃபைல்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சுட்டு அப்படியே உங்கள் ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைலை எடுக்க போகிறீங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த கேபின் போயிட்டு ஃபைல் ரேக்கை ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபைல் எடுத்துகிட்ருக்கீங்க. அந்த பக்கம் அந்த ரேக்கில் ஒரு சைடாக சாஞ்ச மேனிக்கு கை கட்டிட்டு தேவங்க உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி அட்மையராக பார்க்குறீங்க. அப்புறம் டக்குன்னு உங்கள் தலையை ஒரு மாதிரி ஆட்டிட்டு இல்லை இல்லை இது கனவு, இங்கே பாரு வயன், தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாத, உனக்கு முத்தி போச்சு, அதான் நீ தேவையில்லாமல் யோசிக்கிற அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ அந்த கேபினை விட்டு வெளியே போகும்போது அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இன்னுமே தேவங்க அங்கே தான் நின்று சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் உலுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக போய் வேலையை பாரு அப்படின்னு ஒரு மாதிரி உங்களே நீங்கள் திட்டிட்டு நீங்கள் எந்த கேபினில் கொண்டு போய் ஃபைலை கொடுக்கணுமோ அந்த கேபினுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நாக் பண்ணுறீங்க. எஸ் வாங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் அந்த டேபிளில் வைக்கிறீங்க. ஸோ அந்த டேபிளில் உட்காந்துருக்கிறதும் தேவங்க தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மண்டெல்லாம் சுற்றுது. என்னடா இது, எந்த பக்கம் பார்த்தாலும் நீயா தெரியுற அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே தேவங்க பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டுறீங்க. இப்போ தேவங்க உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பி போய் இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்டு இல்லை இல்லை இது தேவம் கிடையாது, சும்மா இமேஜின் பண்ணிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தலையெல்லாம் அப்படியே உலுக்கிட்டு சார் இதில் ஃபைல் இருக்குது,
எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உட்காந்துருக்கிற பெர்சன பார்த்தும் பார்க்காமலும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ உங்க கேபின்ல போய் உட்காந்துட்டு, உங்க 2 ஹேண்டையும் வச்சு தலைய புடிச்சிட்டு, ஒரு மாதிரி டென்ஷனாகி உட்கார்றீங்க. எதுக்கு தேவையில்லாம இப்படி எனக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் குடுத்துட்ருக்க, டார்ச்சர் குடுத்துட்டு இருக்க, பார்க்குற இடமெல்லாம் நீ தெரிஞ்சுட்டு இருக்க, என்ன தாண்டா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க நீங்களே உங்கள் உள்ளுக்குள்ள வந்து திட்டுன்னு திட்டிகிட்ருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்களே உங்கள காம் டவுன் பண்ணிவிட்டு, உங்க வேலைய மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்க வேலைய ஆல்மோஸ்ட் முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு கால் வருது. அட்டெண்ட் பண்ணுறீங்க. வயன். சார் சொல்லுங்க. வயன். இப்போ அந்த வாய்ஸ நல்லா வந்து நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து மறுபடியும் ஹார்ட் பீட் ஒரு மாரி பட பட படன்னு ஆகுது. நீங்க அப்படியே ஒரு மாரி கல் பண்ணிட்டு, சார் எனக்கு தெரியலையா? சார் சார் என்ன பேசுகிறீங்க? எனக்கு புரியல. சரி, ஸ்டோரேஜ் ரூமில் டேபிள் நம்பர் 4ல் ஒரு புக்கு இருக்குது. அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த வாய்ஸ் கூட தேவங்க வாய்ஸ் மாதிரி இருக்குது. போச்சு, முத்திடுச்சு. இவ்வளோ நேரம் கண்ணுக்கு தான் தெரிஞ்சிட்டு இருந்தாரு. இப்போது ஃபோனில் யார் பேசினாலும் தேவங்க வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஷோ வயன், என்னடி இது? ஏன் தான் அவனை எத்தாப்புல பார்த்தனும் அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சுட்டு, இப்போ மறுபடியும் வந்து ஸ்டோரேஜ் ரூம்க்கு எந்திச்சு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. என்னடா இது? இவன் உண்மையா இல்லை பிரம்மையா? ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே நீங்கள் பாட்டுக்கு லப லபன்னு உழம்பிக்கிட்டு உங்களையே திட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டோரேஜ் ரூம் போயிட்டு டேபிள் நம்பர் 4ல் வந்து என்ன புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. ஸோ அங்கே ஒரு புக்கு இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு கையில் எடுத்துகிட்டு 2 ஸ்டெப் வைக்கும்போது தான், என்ன இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்களோட டைரி. நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டு, இது எப்படி இங்கே வந்துச்சு? ஒரு வேளை இது நம்மளோடதா இல்லை நம்மளோடது மாதிரி இருக்கிற வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி புரட்டி பார்க்குறீங்க. தினம் தினம் நீங்கள் எழுதிட்டு இருந்தா உங்களோட டைரி தான் அது. ஸோ செம்ம ஷாக் ஆகிட்டு, இது எப்படி யார் எடுத்திருப்பா? இது எப்படி இங்கே வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே அதை புரட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் நீங்கள் எப்படி எழுதி முடிச்சு வச்சுருந்தீங்களோ அது அப்படியே இருக்குது. எந்த பேப்பர்லேயும் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஸோ எதுவுமே அழிக்கவும் இல்லை. அப்படியே நீங்கள் உங்கள் பேக்கில் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் பேக்கில் இருந்தது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த டைரி எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. மறுபடியும் உங்களோட கேபினில் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ வேகமாக போயிட்டு அந்த கால் பிக் பண்ணுறீங்க. என்ன வயன், புக்கு கிடச்சிதா? எடுத்துட்டியா? இங்கே பாருங்கள், யார் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது? ஒருத்தவங்களோட பர்சனல் டைரி எடுத்து படிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அதை படிச்சுட்டு இப்போ தேவையில்லாமல் தேவங்க வச்சு என்னை விளையாண்டு பார்க்குறீங்களா? தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது யார் இதை பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்டுட்ருக்கீங்க. உனக்கு தெரிஞ்சே ஆகணும்ல? தயவு செஞ்சு தேவங்க வாய்ஸில் பேசாதீங்க. இப்போ அந்த பக்கத்துலேருந்து அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ யார் இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்டுட்ருக்கீங்க. சரி, ஓகே, சிஓட கேபின் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு வேகமாக வந்து சிஓட கேபின் போகிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது. ஒரு வேளை சிஇஓ தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரா? ஆனால் அவர் வந்து இவங்க விட ஏஜ் அதிகமானவர். அது ஏன் இவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிட்டு டோரை கூட நாக் பண்ணல, டப்புன்னு ஓப்பன் பண்ணுறீங்க கோவத்தில். அங்கே பார்த்தா சிஇஓட சேரில் அவங்க தான் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் போகிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அழுத்தி தொடச்சி பார்க்குறீங்க. அங்கே வந்து தேவங்க தான் உட்காந்துட்டு இருக்கான். உங்களை பார்த்து சிரிச்ச மேனிக்கு அவ்வளோ கோவத்தில் வந்திருப்பீங்க. இப்போ அந்த அழகான முகத்தை பார்த்ததும் உங்கள் கோவம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு பொறுமையாக ஸ்டெப்ஸ் வச்சு அப்படியே முன்னாடி போகிறீங்க. ஸோ டேபிள் கிட்ட போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டே தேவங்க எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. என்ன, இப்போவும் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி உங்கள் ஹிப்போடு சேர்த்து க்ரிப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் இப்போவும் உங்களை நம்ப முடியல. கண்டிப்பாக இது தேவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
உங்களோட இன்னொரு ஹேண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தேவங்களோட சீக்ஸில் வந்து கை வைக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. அது அந்த தேவங் தானா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுறீங்க அவன் வந்து தேவங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்து நின்றுட்டுருக்கான். என்ன ஒயன், இப்போவும் நம்பிக்கை இல்லையா? ஆ, நான் தாண்டி அப்படிங்கிறான். இல்லை, நீ நீ எப்படி இங்கே? அப்போ நான் வெளியே பார்த்த இடத்துலலாம் அது நீதானா? அங்கே வாஷ்ரூம் வெளியே எனக்கு கிஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பதறி கேட்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே நான் தான் அப்படிங்கிறான். இப்போ உங்களால் உங்களை நம்பவே முடியல. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, தென் அவ்வளோ ஷாக்காக இருக்குது, சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ எல்லாம் கலந்த கலவையாக நின்றுட்டுருக்கீங்க. தயம் சொல்லு வயன் அப்படின்னு உங்கள் ஹிப்பையும் ஹேண்டையும் பிடிச்ச மேனிக்கே பேசிகிட்டு இருக்கான். என்ன, எப்படி உனக்கு தெரியும்? என் டைரி எப்படி உனக்கு கிடச்சிது? அதை எப்படி எடுத்த அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கி பர்த்டே பார்ட்டியில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு போயிருந்திருப்பீங்க. ஸோ வாஷ்ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல உங்களோட ஹேண்ட்பேக் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அங்கே தேவங்க வந்திருப்பான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக. அங்கே ஒரு பேக் ஓப்பனாக இருக்கிறத பார்த்ததும் யாருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமுத்த தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரி, ஓகே, யாராவது மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டக்குன்னு அந்த பேக் சரிஞ்சு கீழே விழுந்துருது. ஸோ உள்ளே இருக்கிற அந்த டைரி 1-2 திங்ஸ்லாம் வெளியே வந்துடுது. டக்குன்னு அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே, இப்படி சிதறி கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு அந்த உள்ளேருந்து வெளியே வந்த திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து போட்டுட்டு அந்த டைரியும் எடுக்கிறான். ஸோ கரெக்டாக அவன் எடுத்து உள்ளே வைக்கும்போது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து உங்களையும் தயோங்கையும் நீங்கள் வந்து ஒரு பென்சில் ட்ரா மாதிரி வரைஞ்சி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ தயோங் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து லவ் யூ தேயோங் அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அவன் அதை லைட்டாக பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஃப்ரண்ட் பேஜை புரட்டி லைட்டாக ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தேயோங் எப்படி பார்த்தீங்க, உங்களுக்கு அவனை எப்படி பிடிச்சது, தென் எப்படியெல்லாம் நீங்கள் அவனை ரசிச்சிங்க அப்படின்றத அந்த டைரியில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. ஸோ அதை படிக்க 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 ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியஸில் அந்த டைரி மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அந்த பேக் அங்கே வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறான். ஸோ தேயோங் வெளியே போனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்திருந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் உங்கள் பேக்கை வந்து எடுத்துகிட்டு அண்ட் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. ஸோ இப்படி தான் தேயோங் உங்களோட டைரி எடுத்துருந்துருப்பான். ஸோ டைரி எடுத்துகிட்டு அப்படியே அவனோட ரூம் போயிட்டு அதை அப்படியே புரட்டி புரட்டி படிக்க ஆரம்பிச்சிருப்பான். 2 நாள் உட்காந்து அந்த டைரியை படிச்சிருந்திருப்பான். ஸோ நீங்கள் அவ்வளோ லவ்வபுளாக எழுதி வச்சுருக்கீங்க. லைக் அந்த லாஸ்ட் டே வந்து அவனை அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க இல்லையா? பார்த்துட்டு அவன் உள்ளே போனதுக்கப்புறமா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்கள்ல, அந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டைரியில் எழுதியிருந்திருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் நீங்கள் தேவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே லாஸ்ட் பேஜில் வந்து அங்கே உட்காந்து அப்படியே எழுத ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக ஒருத்தர் வந்து இப்படி லவ் பண்ண முடியுமா? அதுவும் யாருனே தெரியாத பட்சத்துக்கும் இவ்வளோ தூரத்தில் இருந்தும் இன்ட்ரடியூஸ் கூட ஆகாத ஒரு பர்சனாக இருந்தும் ஒருத்தவங்க இவ்வளோ லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தேவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ லவ்வபுளாக வந்து எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு தான் அவனுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியாவது உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த பென்சில் ஆர்ட்டில் வந்து உங்களை நீங்கள் வரைஞ்சி வச்சுருப்பீங்க இல்லையா? அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு, அதாவது அந்த ஆஃபீஸ் மெம்பரில் யாராவது ஒருத்தராக தான் இருப்பீங்க அப்படின்னு கெஸ் பண்ணிவிட்டு அவங்களோட சிஇஓ ஹெல்ப்போட உங்கள் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் வாங்கி அப்படியே செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி தான் உங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களை கண்டுபிடிச்சிருந்துருப்பான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சது போச்சு. ஸோ உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்திருப்பான். ஆனால் நீங்கள் முதல்ல அவனை பார்த்து எப்படி ரியாக்ட் ஆனீங்க அப்படின்றத அவன் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்திருக்கும்.
அண்ட் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். உங்களோட அந்த ஷாக் ரியாக்ஷன்ஸ், தென் அந்த ஆச்சரியமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டே உங்கள இன்னும் இன்னும் டீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஒவ்வொரு இடமா விளையாடிட்டு இருந்திருப்பான். ஸோ உங்கள கிஸ் பண்ணிட்டு போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்திருப்பா. அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே தியாங்காலையும் உங்க கூட ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாட முடியல. அதனால தான் இப்போது உங்கள் முன்னாடியே வந்திருந்திருப்பான். ஸோ எல்லாத்தையுமே இப்போ சொல்லி முடிக்கும்போது நீங்கள் அப்படியே ஆன்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்படின்னா டைரி ஃபுல்லாக நீ படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அவனும் ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு தென் எப்படி உங்களோட ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துறதுனே தெரியாமல் ஒரு ஃப்ரீசிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த மூமெண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கிட்டேயும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இப்போ அவங்க என்னை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நீங்கள் பேக் அப் பண்ணுறீங்க. ஸோ அவனுமே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் ஹெட்டை வந்து டவுன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்க வச்சுட்டு, வயன், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ம் ம் கேளத்தையும் என் மேலே இந்த அளவுக்கு லவ் வச்சுருக்க, என்னை உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, அதை நீ எழுதி வச்சுருக்கதை படிக்கும்போதே எனக்கு புரிஞ்சுது. சாதாரணமாக என்னை எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நீ ஏதோ ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நீ என்னை பார்க்குறதுக்கு ஒரு டைம் கூட ட்ரை பண்ணது கிடையாது. என்ன தைரியத்தில் இவ்வளோ லவ் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு, உண்மைதான், நான் உன்னை ஒரு தடவை கூட பார்க்க முயற்சி பண்ணதில்லை. என் டைரியிலையும் நான் அப்படி தான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா நீ என்னை விட ரொம்ப தூரமாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை நெருங்கி வர்றதுக்கு கூட எனக்கு எந்த எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஏன்னா நான் ஒரு சாதாரண பொண்ணு. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை நெருங்கி வர முடியலன்றதுக்காக உன்னை லவ் பண்ணாமலும் என்னால் இருக்க முடியல. நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நான் உன்னை விட்டு விலகி போகணுன்னு சில சமயங்களில் நினச்சா கூட இன்னும் இன்னும் உன் மேலே லவ் அதிகமாகிட்டே தான் இருக்கே தவிர குறையவே மாட்டேங்குது. எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் உன்னை பார்ப்பேன், பேசுவேன், என் லவ்வை சொல்லுவேன்னு. ஆனால் அது இப்போ தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரில. நான் கெஸ் பண்ணது கூட கிடையாது. ஏன்னா நீ என்னோடய டெஸ்டினி. என் டெஸ்டினியை நான் கண்டிப்பாக அடைவேன்னு எனக்கு தெரியும். அதான் அந்த நம்பிக்கையோட இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே இன்றைக்கி என் டெஸ்டினி நீ என்கிட்ட வந்துட்ட, என்னை பார்த்துட்ட, என் கூட பேசிட்ட. இந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும் யார் யாரோட டெஸ்டினியை எப்போ எந்த நேரத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்னு. அது உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இதுக்கு நாம் சொல்கிற காரணம் என் டைரி நீ படித்தது அப்படின்னு. ஆனால் அந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணால் க்ரியேட் பண்ணும். இந்த டைரி கூட இல்லாமல் நீ என் கூட வரணும்னு இருந்திருந்தா இதை படிக்காமலே நீ என் கூட சேர்ந்துருப்ப அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக லவ்ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதே அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி அட்மையராகி அவங்க பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் ரசித்து பார்த்துட்ருக்கிறத நீங்களும் பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எக்கி ஒரு தைரியத்தில் அவனோட லிப்ஸில் போய் பெக் பண்ணுறீங்க. இப்போ ஒரு மாதிரி சிலுத்துட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த மூமெண்ட். நீங்கள் அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஹக்கிங்லேயே போகுது. இப்போ ஹக் பிரேக் பண்ணிவிட்டு, சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வா நான் உன்னை ட்ரா பண்ணிவிட்டு போகிறேன். என்னது, நீ என்னை ட்ரா பண்ண வரியா? ஆ, ஏண்டி வரக்கூடாதா என்ன? சரியா போச்சு. இந்த டைமில் பப்ளிக் பிளேஸில் உன்னை யாராவது வெளியே பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், பெரிய கலவரமாயிடும். ஒழுங்காக சேஃபாக நீ முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு, எனக்கு போக தெரியும். ஏய் என்ன, யாரை நான் கூட்டிகிட்டு போய் விடக்கூடாதா? என்ன சொன்ன? அப்போத்தையும் அவங்க அப்படி சிரிச்சுட்டு, ஏன் இல்லையா, நீ ஆள் இல்லையாடி அப்படிங்கிறான்.
இப்போ நீங்களும் சிரிச்சுட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி மண்டையை மட்டும் ஆட்டிக்கிறீங்க. ஸோ தியோங் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் கூட பேசிக்கிட்டே கார் பார்க்கிங் வரான். அங்கே யாருமே இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு தியோங் கூட நீங்கள் காரில் வந்து ட்ரைவ் பண்ணி போகிறீங்க. உங்களால் நம்பவே முடியல, தியோங் உங்கள் கூட கார் ட்ராவல் தென் கையெல்லாம் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை போய் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. சரி, இப்போ தியோங் உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறான். ஹேய், என் வீடு எப்படி உனக்கு தெரியும்? ம் நான் ஒரு ஐடல்மா, நான் நினச்சா எதை வேணால் எப்படி வேணால் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறான். சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ சேஃபாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய், இப்படியா போனால் என்ன அர்த்தம்? வேற என்ன? அடி பாவி, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை ட்ரா பண்ண வந்திருக்கேன், ஒரு பாய் ஹக் இல்லை, கிஸ் இல்லை, இப்படியா நீ பாட்டுக்கு போகிற அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைலை வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டு நான் தான் என்னோடய லவ் எல்லாத்தையும் அந்த டைரியில் எழுதி வச்சுருந்தேன், நீ லவ் பண்ணுறியா இல்லையான்றத சொல்லவே இல்லை, அப்புறம் எப்படி பாய் ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ தயவுங்க அப்படியே உங்களை ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணிவிட்டு சைடில் இருந்து பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டார் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கால் பண்ணிவிட்டு சரி 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 ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் நெக்கை அப்படியே பிடிச்சி இழுத்து நல்லா நச்சுன்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகி சிரிக்கிறீங்க. தென் உங்களால் பேக் கிஸ் பண்ணவே முடியல, பயங்கர ஒரு மாதிரி ரொமான்டிக்காக டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை தடுக்கவும் இல்லை, தென் நீங்கள் பேக் கிஸும் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த கிஸ் போயிட்டே இருக்குது. ஸோ நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி ப்ரீத் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷைனஸ் கலந்து ஒரு பதட்டத்தோடு அவனை பார்க்குறீங்க. உனக்கான கொழுப்பு ஜாஸ்திடி, பிடிக்காம தான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே சொல்லாமல் உங்கள் லெப்பை வந்து பைட் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. என் வாயிலேருந்து வர வைக்கணுன்றதுக்காக என்னை சீண்டி பார்க்குறல்ல அப்படிங்கிறான். ஏன் வாயை திறந்து சொன்னா குறைஞ்சி போயிடுவியா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு சொல்லணும் அவ்வளோதானே, சொல்கிறேன் இப்போ போ அப்படிங்கிறான். இப்போவும் நீ சொல்ல மாட்டல்ல அப்படின்ற மாதிரி லைக் ஒரு சின்ன கோபத்தோட கார் விட்டு இறங்கி அப்படியே போயிடுறீங்க. ஸோ போகிற உங்களையே வந்து ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் கொஞ்சம் க்யூட்டாக அழகாக கொச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ரூம் போயிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து உட்காரிங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து குக் பண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. உங்கள் சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷையாகி பிங்கிஷ் ஆகுது. யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்னடி இன்றைக்கி உன் ஃபேஸில் தேஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன கதை அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் ஓரக்கண்ணால் அவளை பார்த்துட்டு சொன்னால் மட்டும் அப்படின்னு நீ நம்பிட போகிற அப்படின்றீங்க. சொல்லடி அப்புறம் பார்த்துக்குறான் அப்படிங்கிறா. நானும் அவங்க லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் அப்படியே ஒரு மாதிரி ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு சாப்பிட்டுட்ருக்கா. ஏய் என்னடி இவ்வளோதான் ரியாக்ஷனா? அதான் எனக்கே தெரியுமே நீ தேவங்க லவ் பண்ணுறேன்னு, ஆனால் தேவங்க என்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே ஒரு மாதிரி ஏற இரும்பிட்டு தலையில் தட்டிகிட்ருக்கா. ஹே என்னடி ஒரு அளவாக இமேஜின் பண்ணலாம், இதனடி ஹை லெவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கா. இப்போ நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக முறைச்சிட்டு அதான் நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்க சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அவளும் சாப்பிட்டுட்டு என்னமோ போ அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவள் ரூமில் போய் படுத்துடுறா. இப்போ நீங்களும் உங்களோட ரூமில் போய் படுக்கிறீங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எனக்கு நடந்த விஷயத்த யாராலையுமே நம்ப முடியாது. அது அவங்க என் கூட இருந்தான், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான், என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கு, என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷத்தோட அப்படியே தேவங்களோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே தூங்குறீங்க. அட் மிட் நைட் உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆக நீங்கள் வந்து ஒரு மாதிரி தூக்கம் கலைஞ்சி எழுந்துக்கிறீங்க. உங்கள் மேலே ஏதோ ஹேண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதறி பதறி எந்திரிச்சு உட்காந்துட்டு லைட் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் தியோங் தான் உங்களை ஹக் பண்ண மெனிக்கு படுத்துட்ருக்கான்.
ஏய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொறுமையாக கேட்குறீங்க. வாய் மூடு, கத்தி உன் ஃப்ரெண்டை எழுப்பி விட்டுறாத அப்படிங்கிறான். சரி, ஏன் ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ மட்டும் அவள் எந்திரிச்சு வந்தா அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் வரமாட்டா, அவள் தூங்கிட்டு தான் இருக்கா, செக் பண்ணிட்டு தான் வந்தா. அவள் ரூமுக்கு போனியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், நான் அவள் தூங்கிட்டாளா இல்லையான்னு செக் பண்ண போனேன்டி, வேற ஒன்றும் இல்லை. உன்னை யார் அவள் ரூமுக்கு போக சொன்னது? ஐயோ அம்மா, நான் சும்மா போய் பார்த்துட்டு அவள் ரூமை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அவனை முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ டக்குன்னு உங்களை வந்து உட்காந்துருக்கிறவங்கள பிடிச்ச டப்புன்னு பெட்டில் தள்ளி விட்டுட்டு உங்கள் மேலே ஹேண்ட்ஸை போட்டுட்டு சைடில் உங்கள் கிட்ட நெருக்கமாக படுத்துட்டு, அடா நீ லவ் சொல்ல சொன்னல, அதுக்கு தான் வந்தேன். அதுக்கு எப்பவும் வருவியா? ஏன் இப்போ லவ் சொன்னால் நீ கேட்டுக்க மாட்டியா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இல்லை, இந்த டைமில் வரணுமா? யாராவது பார்த்துருந்தா என்ன பண்ணியிருந்துருப்ப? அது எதுக்கு உனக்கு? அதெல்லாம் ஏன் பிரச்சனை, நானே ஃபீல் பண்ணல, உனக்கு என்னடி? மாட்டினா உன் பேர் தான் டேமேஜ் ஆகும், அப்போ எனக்கு கவலை இருக்காதா? அது சரி அப்படின்ட்டு சிரிச்சுட்டு உங்களை பார்த்து படுத்துட்ருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் நீங்களும் அவனும் ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல. டக்குன்னு வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு, சரி இப்போ எதுக்கு வந்தியோ அதை சொல்லிட்டு கிளம்புறியா? துரத்தி லவ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று தேடி வந்திருக்கேன், துரத்தி விடுறியா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ரூம் விட்டு வெளியே கூப்பிட்டு போகிறான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கா? அவன் எந்திரிச்சு வந்துட போகிறான், அத்தையும் என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி ரூம்குள்ளே இழுக்கிறீங்க. அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்டேருக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்களும் அவன் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. டெரஸில் குட்டியாக அழகாக ஹார்ட் ஷேப்பில் பலூன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அங்கே குட்டி குட்டி லைட் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஆன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க அதை. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் எப்படி ரெடி பண்ண, எப்போ ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு உன்னை ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரெடி பண்ணேன். அப்போ நீ வீட்டுக்கு போகலையா? அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்ருக்கீங்க. அந்த பலூன்ஸ்க்கு நடுவில் கூட்டிகிட்டு போய் உங்களை நிற்க வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அழகாக நீல் டவுன் போட்டு அவனோட பாக்கெட்லேருந்து ரிங்கை எடுத்து உங்கள் முன்னாடி நீட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. வயன், எனக்கு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஆசை இல்லை. எனக்கு பிடிச்சி என்னை அதிகமாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு என் லைஃப் பார்ட்னராக வரணுன்னு நான் நிறையா ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு என் மேலே லவ் பண்ணுற ஒரு பொண்ணு எனக்கு கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. உன் தைரியம் படித்த உடனேயுமே நீ எப்படி இருந்தாலும், நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்கிட்ட வந்துடணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்னால் வெயிட் பண்ணவே முடியல. ஸோ ஐ லவ் யூ, will you marry me அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீல் டவுன் பண்ணி அழகாக சொல்லிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோட அந்த ரிங்கை வந்து வாங்குறீங்க, ஐ மீன் அந்த கை நீட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அழகாக அவன் போட்டு விட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டு உங்களை லெப்லோ பண்ணுறான். ஸோ உங்கள் பேக்ரவுண்டில் அழகாக அந்த ஹார்ட் ஷேப்பில் பலூன் டெக்கரேஷன். ஸோ ஒரு பலூனாக அப்படியே மேலே பறந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து 2 பேரும் அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷார்ட் டைமில் ரெடி பண்ணதுனால எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஆல், பபாய்.